ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேசம் கிச்சன். நான் உங்கள் கவி. மற்றும் ஒரு வீடியோ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்றைக்கு ஒரு சின்ன ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அது என்னென்னு சொன்னால் சிக்கன் ஊறுகாய். இது கண்டிப்பாக பேச்சுலர் பாய்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போகிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பாருங்கோ. ஈஸியாக செய்கிற மெத்தடும் ஈஸியாக வீடியோ கிளிப்பில் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பயனடையுங்க கண்டிப்பாக. ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, என்னென்ன சாமான் வேணுமெண்டா மெயினாக இதுக்கு இப்போ ஒரு பவுடர் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற சாமான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் தானியா, கடுகு, கருவேப்பை, வெந்தயம், லவங்கம், பட்டை, மிளகு, கிராம்பு, சின்ன சீரகம் உலம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கு என்றால் எள்ளு இது எள்ளு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோப்போம். கடைசியாக இது போடுறதுக்கு எள்ளு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அடுத்து இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு. இது 1.5 கிலோ சிக்கன் ப்ரெஸ்ட். ஸோ கட் பண்ணி இந்த பீஸ் 20 கிராம் இருக்கணும். கட் பண்ணி அதுக்கு உப்பு, மஞ்சள், மிளகு, வினிகர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது லெமன் வேணும். கண்டிப்பாக பெருங்காய போட்டு லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். மெயினாக நல்லெண்ணெய் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக எண்ணெய் நிறைய விட்டு செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் செய்ய, வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண தயவு செய்யுது. ஓகே வாங்க, நான் இந்த மாதிரி செய்ததை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, எல்லையும் ரோஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அது லைட்டாக பொன்னூரமாக ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ எண்ணெய் தாராளமாக விடுங்க நல்லெண்ணெய். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் நிற்கணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஓகே, ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு 250 விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா எண்ணெய் கோச்சிட்டு ஸோ சிக்கனை நான் போட போகிறதுக்கு. ஓகே, இந்த டைமில் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல இருக்கும். கணக்காக சேர்க்காங்க, ஒரு ஸ்பூன் போட்டால் காணுமா. கண்டிப்பாக இது பேச்சுலர் பாய்ஸுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது நல்லா ஈஸியாக செய்யலாம். சரியோ, ஸோ அதனால் கண்டிப்பாக செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு விட்டால் நீங்கள் எனி டைம் பசிக்க டைமில் ரைஸை போட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும், ருசியாக இருக்கும், நல்ல காரசாரமாக ப்ளஸ் என்ன ஒரு அப்படி ஊறுகாய் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இந்த வினிகர் ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் அதோட லெமனும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் புளிப்பு உரைப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவசரத்துக்கு சாப்பிட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதுதான் மெயினாக மசாலா அரைச்சி வச்சுட்டு ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஓகே, எல்லாம் முடிஞ்சுது. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, வாங்க. அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, உரைப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சிக்கனோட ஜூஸியாக ஊறி பிணிக்கெல்லாம் விட்டு அந்த மாதிரி அடிச்சிக்க முடியாது. என்ன சொன்னால் உண்மையில் வெறும் சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டீங்களோ வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக பேச்சுலர் பாய்ஸ் இதை மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக செய்து பாருங்க. நான் போய் சொல்லல, கண்டிப்பாக செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வெரி நைஸ். என்ன சாப்பிட போகிறோம் தப்பாக நினைக்காங்க ப்ளீஸ். ஓகே, வா. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்பு கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ புதுசாக ஒன்று நான் சண்டே செய்ய போகிறேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க நான் நம்புகிறேன். ஓகே, see you. Bye bye.